இமயமலையின் காற்று அன்றைக்கு பதட்டமாக வீசியது. அசுரனான மகிஷாசுரன் அம்பாளின் கோபத்தை இறுதி வரை சவால் செய்தார். பார்வதி தேவியின் திரிசூலத்தில் அவர் விழுந்த அந்த கணம் அசுரனின் உடலில் இருந்து ஒரு கருங்கிளர்ந்த ஒளி எழுந்தது. அது சாமானிய ஒளி இல்லை. அது மகிஷாசியின் சக்தி வடிவான மகிஷி என்ற பெண் அசுரியின் சாப உணர்வாயிருந்தது. அவர் தெய்வங்களிடம் கூச்சலிட்டாள், என்னை அழிக்க பயனில்லை, என்னை முடிவுக்கு கொண்டு வர ஒரே ஒருவன் தான். அவர் பிறக்கப் போகிறார். தேவலோகத்தில் அதிர்ச்சி. இந்த வார்த்தைகள் தேவர்கள் அனைவரையும் நடுங்க வைத்தன. சிவபெருமானும் விஷ்ணும் இருவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு நிமிடம் நின்றது போல. ஏனெனில் அவளை வெல்ல ஒரே வழி சிவத்தின் தபஸும் மகாவிஷ்ணுவின் தயையும் ஒரே உயிராக ஒன்றாகும். அது இதுவரை நடந்ததே இல்லை. அபூர்வ அதிசயம். தெய்வங்கள் ஒன்றாவது. சிவபெருமான் கண்களை மூடினார். திரிசூலத்தின் முனையில் ஒளி திரண்டது. அதே நேரத்தில் விஷ்ணு மோகினி வடிவத்தை எடுத்தார். பிரபஞ்சத்தை மயக்கும் அந்த தெய்வீகமான வடிவு. இருவரின் சக்தியும் ஒன்றான அந்த நொடியில் கர்ப்பிணி நிலவில் போல ஒரு ஒளி கோலம் உருவானது. அது சாதாரண ஒளி அல்ல, பிரபஞ்சத்தை இரண்டாக வெட்டும் சக்தி. அந்த ஒளியில் ஒரு தங்க நிற குழந்தை தோன்றியது. பம்பை ஆற்றின் கரை முழுதும் தங்க வெளிச்சத்தில் மின்னியது. அங்கு ஒரு அரசன் தீபம் ஏந்தி காட்டில் சுற்றினார். தெளிவாக குழந்தையின் அழுகை கேட்டது. அவர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த ஒளி மனிதன் அல்ல, தெய்வம் அல்ல, இரண்டின் இணைப்பு போல் இருந்தது. ராஜா குழந்தையை தூக்கினார். நீ சாதாரண குழந்தை இல்ல, கடவுளே. பரம பொருளின் நோக்கம். தேவர்கள் மேலே பார்த்து சொன்னார்கள், இவன் மனிதன் அல்ல, தேவன் அல்ல, இவன் பரமசித்தம். அவன் பெயர் ஐயப்பன். அசுர சக்திகளின் இறுதி முடிவை எழுத பிறந்தவன். பூமியில் துன்பப்படுவோருக்கு தெய்வீக துணை. அவன் வந்தது ஒரு காரணத்திற்காக, மகிஷியை அழிக்கவும் மனிதர்களை உயர்த்தவும். ஐயப்பன் வளர்ந்து போராளியாக ஆனார். அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் போகும் பாதையில் தேவவேல் இசை கேட்கப்பட்டது. மகிஷி முன் அவன் நின்ற நாள் அவளது கண்களில் பயம். அவள் புரிந்து கொண்டாள், இவர் மனிதன் அல்ல, இவர் தெய்வீக முடிவின் பிறவி. ஒரே அம்பில் அவளை வென்ற ஐயப்பன் காடின் மத்தியில் அமர்ந்தார். அந்த அமர்வு இன்றும் சபரிமலை 18 படிகள் வரை தொடர்கிற அதிசய சக்தியின் தொடக்கம். ஆகாசம் முழுவதும் ஒரு சத்தம், சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த ஒலி இன்று வரை மலையின் காற்றை கிழித்து ஒலிக்கிறது.